இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கு தந்தைக்கும் இந்த பங்கில் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த திருவிழா திருப்பலிக்காக பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நமது பாதுகாவலரான தொழிலாளரான புனித சூசையப்பரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழிலாளரான புனித சூசையப்பர், எனவே அந்த தொழிலை மையமாக வைத்துத்தான், வேலையை மையமாக வைத்துத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் பங்கு தந்தை குடும்பங்களின் மீது பற்று கொண்டவர் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே தான் மார்ச் 19 அந்த நாளுக்குரிய முதல் வாசகத்தை எடுத்து விட்டார். தொடக்கத்தில் அவர் முன்னுரை வழங்கும் போதே அப்படியே அடுக்கிக்கிட்டே போனார். எப்படியெல்லாம் சூசையப்பற்ற எதுக்கெல்லாம் வேண்டிக்கணும்ன்ட்டு அதை கேட்ட பிற்பாடு எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நாம் புனித சூசையப்பரிடம் ஜெபிக்கலாம். பன்முக தன்மை கொண்டவர், பலரையும் புரிந்து கொண்டவர், எந்த நிலைகளில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் சிறப்பான விதத்திலே புரிந்திருப்பவர் தான் புனித சூசையப்பர். புரிந்து கொண்டால்தான் அவர்களுக்காக செயல்பட முடியும். அந்த விதத்தில் தான் அவர் செயல்படுகின்றார். எனவே இந்த நேரத்திலே இந்த தொழிலை மையமாக வைத்து சிந்திக்கின்ற போது முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலிருந்து வந்திருக்க வேண்டும். அங்கே கடவுள் அந்த கடைசி படைப்பாக மனிதனை படைத்த அந்த நிலை, அவனுடைய மகத்துவமான நிலை, இதையெல்லாம் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்திவிட்டு அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். உழைப்புக்கு மரியாதை கொடுக்கின்றார், உழைத்த அந்த உடலுக்கும் மரியாதை கொடுக்கின்றார் கடவுள். இதைத்தான் நாம் நமது வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த ஈஸ்டர் சண்டே நைட்டில் இந்த வாசகத்தை எப்பொழுதுமே போட்டி இருக்கும். ஏன் வாசகம் எப்படி, என்ன வாசகம்? தொடக்க நூலிலிருந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ரொம்ப நேரம் நாங்கள் வாசக மேடையில் இன்னும் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வாசகத்துக்காக போட்டி எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து இவர் தான் வாசிப்பார் அப்படின்ட்டு அவர் வாசிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும். அப்படிப்பட்டது தான் அந்த படைப்பு. ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து படைப்பது. ஒவ்வொன்றையும் படைத்த பிறகு கடவுள் என்ன சொல்லுவார்? அதை நல்லதென கண்டார். நல்லது, அவர் படைத்தது எதுவுமே தீயது கிடையாது, நல்லதென கண்டார் என்று இருக்கும். இறுதியாக எல்லாத்தையும் படைத்த பிற்பாடு அதிலும் கடவுளுடைய பெருந்தன்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொறுப்புள்ள பெற்றோராக இருந்தால் திருமணமான பிறகு குழந்தை வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தவறாமல் இருக்கின்ற பெற்றோரும் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்து அந்த வயதிற்கு ஏற்றவாறு அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஒரு ஆண் பிள்ளை என்றால் அவனுக்கென மனை வாங்கினேன், வீடு கட்டினேன், திருமணத்தை செய்து வைத்தேன், இப்போது அவர்கள் தனி கூடத்திலும் போக இருக்கின்றார்கள். எனவே வீடு இருக்கிறது, வீட்டிலே அறைகளை பார்த்து பார்த்து கட்டினேன், ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன வேண்டும் என்று அங்கே சிறப்பாக வைத்திருக்கின்றேன், நிறைவான ஒரு வீட்டை கட்டிவிட்டேன், இதோ சாவி எடுத்துட்டு போப்பா அப்படி சொல்வதை போன்று கடவுள் படைப்பின் நேரத்தில் என்ன செய்கின்றார்? மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் படைத்த பிறகுதான் இதையெல்லாம் அனுபவிக்க போகின்ற மனிதனை தனது சாயலாக படைத்து, இதுதான் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல், கடவுளின் சாயல். இவ்வாறு ஒருவரை பார்க்கின்ற போது அந்த மதிப்பு மரியாதை கூடும். நான் பார்ப்பவன் என்னுடைய நண்பன் கிடையாது, நான் பார்ப்பவன் என்னுடைய எதிரி கிடையாது, இவன் கடவுள், கடவுளுடைய சாயல். எனவே அப்படி பார்த்தால் மனிதன் மீது இருக்கின்ற பற்று நமக்கு உயரும். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவரை பார்த்தாலும் அவர் மீது நமக்கு பற்றுதல் ஏற்படும். எனவே அப்படி படைத்து, படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்து, அந்த மனிதனை எப்பா எடுத்துக்கப்பா, இதெல்லாம் உனக்காக தான்ப்பா படைச்சேன். எப்படி பொறுப்புள்ள ஒரு தந்தை வீட்டை கட்டி வீட்டிலே அனைத்து பொருட்களையும் வைத்தவருக்கு, மகனே உனக்கு தான்ப்பா, போய் சந்தோஷமா இரு என்பதை போன்று அந்த படைப்பு முழுவதும் அவனிடம் கொடுத்து அவன் என்ன செய்வார்? ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியானது கடவுளால் படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நமது நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொழிலாளரான புனித சூசையப்பரை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் தொழிலாளராக இருந்த கடவுளை சிந்திக்க வேண்டும். அவர் ஏன் இந்த தொழிலாளராக இருந்து செயல்பட்டார் என்று சிந்திக்க வேண்டும்.
அவ்வாறு சிந்திக்கின்ற போதுதான் அவர் படைத்த அனைத்தின் மீது நமக்கு பற்றுதல் வரும், பாதுகாக்க மனம் வரும், பண்படுத்த மனம் வரும். இது இல்லாத போதுதான் ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறான், கொடுமையான வெயில், வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஒரு சிலர், கொடுமையான வெயில் அவனால் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல, சுட்டி எரிக்குது. ஊட்டிக்கு போகிறாங்க, இப்போ ஊட்டியிலே சுட்டி எரிக்குதான். அந்த மாதிரி இதான் இயற்கை. ஏன் அதை சொல்லுவேன்? எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நல்லதென கண்டு படைத்து கொடுத்த அந்த இறைவன் இந்த மனிதன் இப்ப வெயில்ல சாவுறான். என்னடா அப்படின்ட்டு எங்கேயுமே மரத்தை காணும், இங்க ஒரு மரம் இருக்குடா அப்படின்ட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஆயா போய் நிறுத்துறான். நிறுத்துற உடனே அங்கேயிருந்து ஒருத்தன் வரான். இப்பெல்லாம் கார் பார்க்கிங் போன உடனே டோக்கன் கொடுத்து வர மாதிரி ஒருத்தன் வரான். எடு 1000 ரூபா எடு. 1000 ரூபா எதுக்கு? நீ இந்த மரத்து நிழலில் வந்து நிற்கிறே, அதுக்காக இல்லை, இங்கே ஃப்ரீ வைஃபைக்காக 1000 ரூபா எடு. எப்படி பாரு, எப்படி மனுஷனிடம் இருக்கின்ற பணத்தை உறிஞ்சும் நிலை இன்று எப்படி கேவலமாக இருக்கிறது என்பதை அங்கே காட்டுவார். அவன் அந்த மரத்துக்காக 1000 ரூபா கொடுத்து ரெடியாக இருக்கண்டப்பா, அப்படி இல்லை, இது ஃப்ரீ வைஃபை அதுக்காக கொடு என்று அந்த மரத்தின் நிழலுக்காக இயங்குகின்றான் மனிதன். ஆனால் இன்னைக்கு மரம் இருக்கா? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எங்கே இருக்குது? இருந்த மரத்தையும் வெட்டிட்டு நான் வரும்போது தான் பார்த்தேன். கிராமத்திலலாம் போனீங்கன்னாக்க வீடு இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி வாசல் இருக்கும், வாசலில் 2 மரம் இருக்கும், வீட்டில் திண்டை இருக்கும், யார் வந்தாலும் ஒதுங்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டை என்ன செய்கிறோம், நம்ம எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அந்தாண்டு ஒரு அடி தள்ளி போடு, அது ரோடாக இருக்கும், ஒரு அடி தள்ளி போடு. இப்படித்தான் நமது எண்ணம் போகிறது ஒழிய இங்கே எதையெல்லாம் வளர்த்து மனிதனுக்கு சுகமானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அந்த மனிதன் தவிக்கின்றான். எப்பா இதுக்கு நான் 1000 ரூபா கொடுக்கணுமா? நான் ஏங்கி தவிக்கிறேனே நிழலுக்காக. இதையெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தார், ஃப்ரீயா கொடுத்தார். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பிறகுத்தான் மனிதனை படைத்தார். எனவே அந்த தொழிலாளரான கடவுளுக்கு நம்மீது இருந்த பற்றுதலை நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த டோக்கன் கொடுத்தவன் செய்யறான், சொல்றான், இப்ப இந்த நிழலுக்காக இருக்கின்ற இந்த மரத்தை நாங்கள்லாம் வாங்கிட்டோம், அதனுடைய அதுதான் இந்த வாங்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறோம், ஆக்சிஜனையும் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். ஆக்சிஜன் நீ சுவாசிக்கணும்னாக்கா இவ்வளவு பணத்தை கொடுத்தா தான் நீ சுவாசிக்கலாம். இந்த காலம் வரப்போகிறது. இதையெல்லாம் யாரு கொண்டு வந்ததில்லை, நாம கொண்டு வந்தது, நாமாவே கொண்டு வந்தது. ஏன் இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் திருவெளிப்பாட்டு நூலிலே உனக்காக அனைத்தையும் படைத்தேன், தொழிலாளராக நான் என்னையே மாற்றிக்கொண்டு சகல வல்லமை எல்லாம் வல்லமை படைத்த அந்த கடவுளாகிய நான் என்னையே தொழிலாளராக உழைப்பவனாக மாற்றிக்கொண்டு உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்தேன். ஆனால் அதை நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஐயோ கிடைக்கலையே, காத்து கிடைக்கலையே, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இயற்கை கொடுக்கக்கூடிய அனைத்து நமக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணுவதற்கு காரணம் என்ன? திருவெளிப்பாட்டு 11ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகின்றார், வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும். கடவுள் இதுக்கு தான் காத்திருக்கார். கடவுளுடைய 2ஆம் வருகை எப்போ நடக்கும்? உலகம் முடிவில் நடக்கும். எதுக்கு வருவார்? 2ஆம் உலகம் எதுக்கு வருவார்? தீர்ப்பு வழங்க வருவார். எனவே தான் சொல்லப்படுகின்றது, உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும். அதுக்கு அடுத்து வர்றதுதான் ரொம்ப மோசமானது. உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். தொடக்க நூலிலே அனைத்தையும் படைத்து நீ நல்லா சுகமா வாழ்ப்பா அப்படின்னு கடவுள் சொன்னார். ஆனால் கடைசியில் இந்த உலகத்தை அழித்து கொண்டே இருக்கின்றோம், இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டே இருக்கின்றோம். இயற்கை வளங்கள் இருந்து நம்மை வாழ வைக்க வேண்டும். ஒரு சிலர் சுரண்டி மற்றவர்களை ஏழைகளாக்கி வாழ வைக்காமல் செய்யக்கூடாது. எனவே தான் உலகை அழிப்பவர்களுக்கு அழிக்கவும் காலம் வந்துவிட்டது. அதனால்தான் ஏங்கி தவிச்சு ஓடுறோம், எங்கடா நிழல் இருக்கும், எங்கடா காத்து கிடைக்கும் என்று. எனவே இப்படி நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது கடவுள் நமக்கென செய்தது என்ன, கடவுள் செய்ததையெல்லாம் நாம் இப்போது எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கையின் மீது நமக்கு ஒரு பற்றுதல் வந்து இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராத போது தொழிலாளராக தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுள் செய்ததை அவமதிக்கின்றோம்,
கடவுளையே அவமதிக்கின்றோம் என்று அர்த்தமாகிவிடும் அன்பானவர்களே. இதை நினைத்து பார்க்கின்ற போதுதான் இன்றைய தினத்திலே எந்த வேலை நமக்கு கொடுத்தாலும், கொலோசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாவற்றையும் நீங்கள் அன்போடு செய்யுங்கள், மனமுவந்து செய்யுங்கள், அவ்வாறு செய்கின்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படி உழைப்பவர்களாக நமது குடும்பத்தில் இருந்து அவர்களெல்லாம் உழைக்கின்ற போதுதான் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கடவுள் தேடினார், என் மகனை யாருக்கிட்ட கொடுக்கலாம், என் மகனை யார் வளர்ப்பான் அல்ல, அப்படிப்பட்ட விதத்திலே தேடுகின்ற போதுதான் பாவத்தில் இருக்கின்ற மனிதனை மீட்க வேண்டுமானால் பாவம் இல்லாதவனாக என்னுடைய மகன் இருக்க வேண்டும், அந்த பாவம் இல்லாத என்னுடைய மகனை பெற்றெடுக்க வேண்டுமானால் பாவம் இல்லாத ஒருத்தி இருக்க வேண்டும். அதுதான் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து அவளிடம் கொடுக்கின்றார். இப்படி தாயை தேர்ந்தெடுத்து விட்டேன், ஆனால் என்னுடைய மகனை வளர்ப்பதற்கு ஒருவர் வேண்டுமே. யார், எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர்தான் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும். தான் செய்கின்ற தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அந்த தொழிலிலும் வருமானத்தை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று தான் புனித சூசேப்பரை தேர்ந்தெடுக்கின்றார். புனித சூசேப்பருக்கு எப்படிப்பட்ட அவமானம் எல்லாம் தொடக்கத்திலிருந்து இருக்கின்ற அவமானங்கள் எல்லாம் தெரியும். எனக்கு மனைவியாவதற்கு முன்னே கருதரித்திருக்கின்றால் அப்படிப்பட்டவளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இது திருவுளம். எனக்கு பிறக்காத குழந்தை, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடு, தூக்கத்தில் எழுந்திருச்சு ஓடு 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 ஓடு. அந்த தூக்கத்தின் நேரத்தில் தான் நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் கடவுள் கொடுத்தார். அதனால்தான் தூங்கும் சூசேப்பரை நாம் வைத்திருக்கின்றோம். அதை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த உறங்கும் நேரத்தில் என் குடும்பத்தை உயர்த்துவதற்கு இறைவன் எனக்கு என்ன அறிவுரைகளை கூறுகின்றார் என்று உணர்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் தான் குடும்பத்தை பராமரிப்பவர்களாக இருப்பார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். எனவே புனித சூசேப்பர் அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் சிறப்பாக செய்தார். எனவே அன்னை மரியாள் தான் செய்ய வேண்டியதை செய்தார், சூசேப்பர் தான் செய்ய வேண்டியதை செய்தார். இவர்களுடைய மகன் தச்சன் மகன், இவன் தச்சமவன் தான்டா, இவன் தச்சமவன் தான். அதை பற்றி இயேசு கவலைப்படவே இல்லை. ஆனால் அந்த தச்சன் மகனாக இருந்த போதிலும் இந்த தச்சரும் அந்த தாயும் கற்றுக் கொடுத்த ஆன்மீகத்தில் வளர்ந்த காரணத்தினால் தான் ஜபக்கூடத்தில் சென்று அவர் போதித்தார். என்னுடைய பெற்றோர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார்கள் என்பது எனக்கு பெரிதல்ல, மாறாக அந்த பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு மகத்துவமானவனாக இருக்கின்றேன், இந்த பூமியிலே வாழ்ந்த என்னுடைய பெற்றோருக்கு மரியாதை பெற்றுக் கொடுப்பவனாக இருக்கின்றேன் என்று வாழ்கின்றவர்கள் தான் சிறந்த பிள்ளைகள். எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம் குடும்பத்தில் இருக்கின்றார்களா என்று பார்ப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோராக நாம் இருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உணர்ந்து கொண்டு அதன்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இளம் குருமடத்திலே நான் அந்த ரெக்டராக இருந்தபோது அந்த பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவேன், குருமடத்தில் மைனஸ் செமினரில் அடியெடுத்து வச்சுட்டா உன்னுடைய அழைத்தல் இல்லாமல் போகாமல் நல்ல முறையில் வளர்த்து கொண்டே இருந்தால் கடைசி வரையிலும் மைனஸ் செமினரில் அடியெடுத்து வச்சதிலிருந்து நீ சத்த பிற்பாடு உன்னை அடக்கம் செய்கிற வரையிலும் மேற்றாசம் தான் எல்லாத்தையும் உனக்கு பார்த்துக்கும். எனவே சொகுசான ஒரு வாழ்க்கை தான் எப்போதும் அப்படி சிந்திக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு செல்லுகின்ற போது உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அருகிலே அழைத்து அவர்களை அமர வைத்து அவர்கள் நடுவிலே நீ அமர்ந்து இருவருடைய கரத்தையும் உங்கள் கையெல்லாம் காட்டுங்க, உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு அந்த கையை எடுத்து அதை அப்படியே தடவிப்பார். அந்த கையை தடவிப்பார். அப்போது தெரியும் அந்த கையிலே எவ்வளவு காய்ப்பு காய்த்திருக்கின்றது என்று. டவுனில் நல்லா சொகுசாக இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது, அப்பப்போ சோப்பு போட்டு கழுவி நல்லா சுத்தமாக வச்சிருக்கிறோம். ஆனால் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் உழைத்து 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 தான் அந்த குடும்பத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் போய் உங்கள் அப்பா அம்மா கையை தொட்டு பாரு, எவ்வளோ காய்ப்பு காய்ச்சிருக்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க உனக்காக, உன்னை வளர்ப்பதற்காக என்று எண்ணிப்பார். அப்படி பார்க்கின்ற பிள்ளைகள் தான் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். குருவான பிறகும் கூட பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்பார்ந்தவர்களை. எனவே இவ்வாறு சிந்திக்கின்ற போது பிள்ளைகள் உழைக்க வேண்டும், பிள்ளைகள் உழைக்க வேண்டும். கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக அப்பா அம்மா 2 பேரும் இரவிலே உறங்கி கொண்டிருக்கின்றார்கள், விவசாயம் செய்கின்றவர்கள். அப்படி விவசாயம் செய்கின்றவர்களுக்கு வயலுக்கு சென்று நாளைக்கு களை பறிக்க வேண்டும். 3 பேர் களை பறித்தால் சரியாக இருக்கும். எனவே அவர்கள் திட்டம் போடுகின்றார்கள், உள்ள படுத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம 3 பேரும், நம்ம 2 பேர், நம்ம பையனும் நல்லா வளர்ந்துட்டான், அவனும் வந்தால் நம்ம 3 பேருமே போய் களை பறிச்சுட்டு வந்துடலாம். இல்லை நம்ம போகல 3 பேரை கூலிக்கு வைக்கணுன்னாக்கா முடியாது, அதுக்கு பணம் கொடுக்க முடியாது. எனவே பையனும் வருவான், நம்ம 3 பேரும் நம்ம சென்று சேருவோம். வெளியில் படுத்துருக்கிற பையன் அப்போ தான் சிந்திக்கிறான், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டுருக்கிறானோ, ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டுருக்கிறானோ. ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி திட்டம் தீட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் எந்த தீர்மானத்தை எடுக்கலாம் என்பார்ந்தவர்களே?
எந்த தீர்மானத்தை எடுக்கலாம்? என்ன தீர்மானத்தை எடுக்கலாம்? கொஞ்சம் பேசல. என்ன பொறுப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான். என்ன தீர்மானம் எடுத்தா நல்லது? அப்பா அம்மா விரும்பத்தை செய்தாதான் குடும்பத்துக்கான செயல். குடும்பத்திற்கான செயல். பெற்றெடுத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்கள்? ஊதாரிமைன்னு தெரியும். பணம் இருக்கிறவனையும் கூட இருந்தானோ, பணம் இந்த விட்டு கடைச்சிட்டு போயிட்டானோ, அப்புறமா இவன் தனியாக தான் போய் பண்ணி மேய்ச்சான். பண்ணிக்கு திங்கிற அந்த நெட்டு கதிர்கள் கிடைக்குமான்னு பார்த்தான். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், விட்டுட்டு ஓடி விடுவானோ. ஆனால் இவன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்தால் அந்த குடும்பம் இன்னும் வறுமையில் சென்று கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் இருக்கின்ற குடும்பம் தான் இருக்க வேண்டும் என்று தான் புனித சூசேப்பர் திருவிழாவை கொண்டாடுகின்ற போது இன்று அவர் நமக்கு கொடுக்கின்ற அறிவுரை இன்று கடவுளிடம் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற அறிவுரையாக இருக்கும். இப்படி நாம் செய்கின்ற போது கடவுள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார். இந்த ஆணை படைத்ததற்காக மகிழ்ச்சி, இந்த பெண்ணை படைத்ததற்காக மகிழ்ச்சி, இந்த இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கியதற்காக மகிழ்ச்சி, இந்த இருவருக்கும் பிறந்த பிள்ளைகளால் எனக்கு மகிழ்ச்சி, மகத்துவம். இவர்கள் பெருமை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வினோபா நகரிலே பங்கிலே இருக்கின்ற இந்த குடும்பம் எனக்கு பெருமை சேர்க்கின்றது என்று அவர் நினைப்பார். இந்த பெருமை சேர்க்கும் பண்புகளை நிறைந்தவராகத்தான் இருக்கின்றார். புனித சூசேப்பரை ஒரே ஒரு அடைமொழி, ஒரே ஒரு அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ் அவருக்கு கொடுக்கப்பட்டது? வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே அடைமொழி என்ன? நேர்மையாளர். வெரி குட். நேர்மையாளர், நீதிமான். இந்த நீதிமானுக்கு டெஃபினிஷன் என்னன்ட்டு நம்ம பைபிளில் தேடணும்னா இருக்கு, எசேக்கியேல் நூலில் இருக்குது. அந்த நீதிமான் யார் என்றால் கடவுள் கொடுத்த கட்டளைகள் அனைத்தையும் நியமங்கள் மாறாமல் கடைபிடிப்பவன் தான் நீதிமான், நேர்மையாளர். அதை சூசேப்பர் செய்தார். எனவே கடவுள் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோமா? அப்படி கடைபிடித்து வாழ்கின்ற போது என் மனதுக்கு ஏற்றதையெல்லாம் நீ செய்கின்றாய், உன் மனதுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்கின்றேன் என்று கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார். நமது குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்மளுக்கு கடவுள் கொடுக்கின்ற இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வோம். இயற்கையை கொடுத்தார், நன்றி சொல்லுவோம். இயற்கையை நான் எவ்வாறு பராமரித்து கொண்டிருக்கின்றேன், அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வாறு இந்த இயற்கையை அழித்தேன், அதனால் நான் இப்போது சீரழிந்து கொண்டிருக்கின்றேன். சிந்தித்து பார்ப்போம். இதையெல்லாம் உருவாக்குவதற்கு கடவுளாக இருந்தவர் தன்னையே உழைப்பவனாக மாற்றிக்கொண்டார், உழைப்பாளியாக மாற்றிக்கொண்டார். நான் எவ்வாறு உழைப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன்? இந்த உழைப்பை எவ்வாறு நான் படித்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன்? அதே போன்று குடும்பத்தில் எப்படி நான் கிராமப்புற உதாரணம் கொடுத்தேன், டவுனில் இருக்கிற உதாரணம் எதுவாக இருக்கும்? அப்பா அம்மா பெத்த இல்லை, என்னை பார்த்துக்க, அதான் உன் வேலை என்ற விதத்தில் பிள்ளைகள் இருக்கிறதா? இல்லை, பெற்றோரின் சுமையை நானும் குறைப்பேன், என்னால் என்றதை செய்வேன் என்று செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாள் முழுவதும், ஆயுள் முழுவதும் சிந்திக்கலாம் இந்த தொழிலை பற்றி. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று புனித சின்னப்பர் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார். எனவே உழைப்பவர்களாக மாறுவோம். கண்களை மூடுவோம். அன்பானவர்களே, கடவுளின் வார்த்தையை கேட்டது பெரிது கிடையாது. கேட்டதன் அடிப்படையிலே நான் இப்போது என்ன கேட்கப் போகின்றேன், இந்த ஜெபம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய ஜெபம் உன் குடும்பத்தை நினைத்து பார்த்து, உன் நிலைமையை நினைத்து பார்த்து, உன் பொறுப்புணர்ச்சியை நினைத்து பார்த்து, உன் பொறுப்பற்ற தனத்தை நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் ஜெபி. எங்கள் அன்பு தந்தை இறைவா, எப்படிப்பட்ட குடும்பத்தில் என்னை ஒரு அங்கத்தினராக நீர் வைத்திருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும். இன்றைய நற்செய்தியிலே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா உறவுகளையும் வெளிப்படுத்தி அவர்கள் பெயர்களையெல்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் அந்த பெயர்களெல்லாம் விவிலியத்தில் இடம் பெறுகின்ற அளவிற்கு நீ செய்தீர். இதோ என் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் உம்மால் நினைக்கப்படுகின்றவர்களாக, உம்மால் நன்றியோடு நினைக்கப்படக்கூடியவர்களாக, உம்மால் பெருமையோடு நினைக்கப்படக்கூடியவர்களாக என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தகப்பன், தாய், பெற்றோர், பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகள் இருக்கின்ற ஆசீர்வாத குடும்பமாக எங்கள் குடும்பத்தை மாற்றும் இறைவா. நன்றி. ஆமென்.